ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 6:40 ஆகுது. நம்ம இப்போ வந்து வயலுக்கு போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேயில் வந்து கத்திரி, அதாவது வெண்டி விதை வந்து போட்டு வச்சுருந்தோம். அது வந்து முளைச்சிச்சு. இப்போ கொண்டு நம்ம கத்திரி வயலில் வச்சு விட்டுட்டு வரலாம். பெரிய பெரிய விவசாயிலாம் நினைப்பாங்க, என்னடா இந்த பொண்ணு வெண்டி விதையை போய் ட்ரேயில் போட்டு வச்சுருக்குது அப்படின்ட்டு. ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா மிளகா விதை, கத்திரி விதை, துளுக்கு சாமந்தி இது போல் போட்டு முளைக்க வச்சு தான் நான் பார்த்துருக்கேன். வெண்டி விதை வந்து தோட்டப்பயிர், அதாவது வீட்டு தோட்டம் வைக்கிறவங்க கண்டிப்பாக முளைக்க வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து வெண்டிக்காய் கண்ணை போகும்போது எடுத்துகிட்டு போகலாம். அது கட்டி நம்ம சின்ன தோட்டத்தை ஒரு ரவுண்டு வந்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸ். அப்படியே இந்த பக்கம் வந்திங்கன்னா ரெட் கலரு பட்டன் ரோஸ். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிற பட் ரோஸ். நாங்கள்லாம் பட் ரோஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த பூக்கும்போது சூப்பராக இருக்கும். பூத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து செடியாக வர எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரோஸ். இது வந்து 2 நட நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். இந்த ரோஸோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஷார்ட்ஸில் பார்க்கும்போது மொட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இது வந்து வாடாமல்லி. வாடாமல்லியில் இப்போலாம் வந்து நிறைய கலர் வந்துச்சு. நம்மக்கிட்ட இப்போதைக்கு இது ஒன்று தான் இருக்குது. வெள்ளை கலர் வச்சுருந்தோம். அந்த விதை வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போது செடியும் இல்லை, விதையும் இல்லை. இது வந்து ரெட் ரோஸு. நம்ம இப்போ எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் வந்து நர்சரி எங்கே இருக்குது அப்படின்னு தான் கண்ணு வந்து தேடிக்கிட்டு இருக்கு. அப்படியே நம்ம வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன காய்கறியும் வச்சுருக்கோம். கொத்தவரங்காய், கீரைத்தண்டு, அப்புறம் அது பேர் என்ன, கோவக்காய் செடி, இது போல் மிளகாய் செடி, இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். இந்த கொத்தவரங்காய் செடியை பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 6 அடி தாண்டி இருக்குது. அது என்னை விட ஹைட் தாண்டி இருக்குது. இதில் வந்து நிறைய காய் காய்ச்சிருக்கு. இதுக்கே வந்து 2 நாளைக்கு முன்னாடி அடித்த காற்றுல வந்து கீழே விழுந்தது வந்து தண்டு வந்து லேசாக முறிஞ்சிச்சு. அதையும் நம்ம நிமித்து குச்சி வச்சு கட்டியிருக்கோம். இதை வந்து முன்னாடியே செஞ்சிருந்தோம்னா இந்த பாதிப்பு வந்து வந்திருக்காது. பரவாயில்ல, எதுவும் ஆகாமல் நான் வாடாமல் கொள்ளாமல் இருந்துச்சு. எப்படியாச்சும் அதில் வந்து விதை எடுத்துடணும். இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வந்து ஜெனிஃபர் பூ போல் சின்னதாக பூத்துருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இங்கேயும் வந்து செடி அவரை வச்சுருக்கோம். பட்டை அவரை, அப்புறம் ஆட்டாங்கொம்பு அவரை, அது போலலாம் வந்து செடி அவரை வச்சுருக்கோம். வெள்ளை கலரில் பூ எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள். பார்க்கவே நல்லா சூப்பராக அழகாக இருந்துச்சு செடியை வர்றது. அந்த அளவுக்கு காய்க்குமா என்னன்னு தெரியல. பூ மட்டும் நிறையா பூத்துருக்கு. 1-2 காயும் இருக்குது. ஆனால் தோட்டத்தில் ஒரு செடி இருந்துச்சுன்னா பூஞ்செடியோடு இருக்கும்போது இந்த பூவை பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. அது காய்க்குதோ இல்லையோ அது அடுத்த பிரச்சனை. அடுத்தது நம்ம கனகாமரம் வச்சுருக்குறோம். கனகாமரம்லாம் முன்னாடி நிறையா இருந்துச்சா, இப்போல்லாம் ஆடு பூந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டானுங்க. இப்போ தான் வந்து துளுத்து வந்துட்டுருக்கு. செடியெலாம் துளுக்குதோ இல்லையோப்பா, நானும் பிள்ளை வந்து செத்துக்கிட்டே தான் இருக்கேன், முளைச்சிக்கிட்டே தான் இருக்குது. அப்புறம் ஜாதி மல்லி, காக்கட்டான், வெள்ளை காக்கட்டான், அப்புறம் வந்து இது வந்து ஜாதி மல்லி. கோரையை பாருங்க அப்படியே எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து கலர் காக்கட்டான். இது வந்து பார்த்திங்கன்னா 12 இதழ், அதாவது அந்த இதழ் வந்து 12 இதழ் இருக்குது. இந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் செஞ்ச இலை போல் இருக்குது. இந்த பூவோட பேர் வந்து ராமர் பானம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூ வந்து நல்ல பெருசாக இருந்துச்சு, அதாவது காக்கட்டான் பூ போல தான் இருந்துச்சு, நல்ல பெருசாக இருந்துச்சு. இது நித்திய கல்யாணி, வெள்ளை கலரு. வெள்ளை கலருக்கு நம்ம தோட்டத்தில் வெள்ளை கலர்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது அழகு தான்ப்பா, எந்த பூவாக இருந்தாலும். அடுத்தது சின்ன எறும்பு, இட்லி பூ கன்று, இதெல்லாம் வச்சுருக்கோம். நாட் ரோஸு, அப்புறம் இது வந்து மஞ்சள் கலர் பூக்கக்கூடிய செம்பருத்தி, இது ஆரஞ்சு கலர் பூக்கக்கூடிய ஆரஞ்சும் மஞ்சளும் கலந்து பூக்கிறது. இதை பூக்கும்போது காமிக்கிறேன், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் இதோட கலரும். அடுத்து மஞ்சள் கலரு நம்ம கனகாமரம் வச்சுருக்குறோம். அப்படியே இந்த சைடு திரும்பினோம்னா மிளகா செடி, குண்டு மல்லி, அடுக்குமல்லியிலே பார்த்தீங்கன்னா 10 அடுக்கு மல்லி, அப்புறம் 3 அடுக்கு மல்லி, அப்புறம் இருவாச்சி மல்லி, அப்படின்னு நிறையா மல்லி வெரைட்டி அத்தனையும் நம்ம வச்சுருக்குறோம். இது மஞ்சள் கலரு, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, மஞ்சள் கலரு இட்லி பூக்கன்று. அடுத்தது எலுமிச்சங்கன்று குரோ பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். அதை விட சூப்பராக முளைச்சிருக்க புதினா செடியை பாருங்கள். சூப்பராக தலை வந்துருக்குங்க. இதோட வாசனையே சூப்பராக இருக்கும். பனி சீசன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வெய்ய கிளம்ப இந்த புதினாவோட வாசனை அப்படி இருக்கும். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சமைச்சதை ஒரே ஒரு நாள் வந்து நான் ஊனி விட்டேன். அது வந்து பல வருஷமாக இருக்குது புதினா நம்மக்கிட்ட. நம்ம பறிக்க அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. இதே போல் கொத்தமல்லியும் போடணுன்னு ஆசை. இது வந்து பார்த்திங்கன்னா கனகாமரம் பதியம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து முந்தா நாள் தான் போட்டு வச்சுருக்கிறேன், இனிமேல் தான் துடுக்கும் அது. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு, அதாவது அண்ணி கேட்டாங்க, அதுக்காக போட்டு வச்சுருக்கிறேன். இந்த ரோஜா செடிலாம் இனிமேல் தான் வைக்கணும். இப்போ வாங்க நம்ம ஆட்டை வந்து மேய்ச்சலுக்கு ஓட்டி விடலாம். சொல்லல, அவர் அப்படி கூட சொல்ல, அதனால் வெட்டியாக இருக்கவங்க செய்கிற வேலைங்க. ஒடியாங்க.
ஆ ஆமாம், இதெல்லாம் அடர்த்தி ஒன்று சாப்பிட்டுடுதுல, அது ஒன்று இப்போ திங்குதோ. ஆனால் ஏன்னு தெரியல, அதுக்கு பசி வந்துடுது. இது ஒரு கள்ளக்குடி சாப்பிட்டுடுதோ விடிய விடிய. வாங்க வாங்க. ம், அப்படியே நம்ம தெருவுலையும் வந்து கொஞ்சம் செடி வச்சுருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி. இது வந்து நர்சரியில் வாங்கிட்டு வந்து வச்சது. கலர் சூப்பராக இருந்துச்சு. சிகப்பு கலரும் இருந்தது, இந்த கலரும் இருந்தது. இன்னொன்று வந்து கத்திரிப்பூ கலரில் இருந்துச்சு. நம்ம வந்து 2 கன்று வாங்கிட்டு வந்தோம். ஒன்று வந்து பூவோடு இருந்துச்சு, இன்னொன்று வந்து பூ இல்லாமல் இருந்துச்சு. அது வந்து வேறு கலர் தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் வச்சு பூத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2மே வந்து ஒரே கலராக தான் பூத்துச்சு. இங்கே பாருங்கள், இதுவும் வந்து அதே கலரில் தான் பூத்துச்சு. நர்சரியெல்லாம் வந்து எப்படியாச்சும் செடியை வந்து தள்ளி விட்டுறணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. உண்மையை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நம்ம பூவோடு பார்த்து வாங்கினா தான் இருக்குது. இந்த செடின்னு மட்டும் இல்லை, நான் நிறையா செடி வாங்கியிருக்கேன். இது வந்து அந்த கலர் தாங்க அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வேறு கலராகவோ வேறு காயாவோ தான் காய்க்குது. இந்த செடியெலாம் வந்து இப்போ பூத்துக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து இதெல்லாம் எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கங்கைகொண்ட சோழபுரம் போனோம். அப்போ வந்து குறுக்கு ரோடுங்கிற இடத்துல வந்து வாங்கணும். போ. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கிடைக்கக்கூடிய நித்திய கல்யாணி கலர் தான், பிங்க் கலரு. தண்ணி குடிங்க, ஓடிங்க. பா பாடி, பா பா பா. பா பா. நீ எங்கடா அப்புறம் எங்கே போகிற? பா பா. நீ பண்ணுற வழி தான். வா பா. ஒடியா ஒடியா ஒடியா, போய் தண்ணி குடி, ஓடு. இல்லை இல்லை, இங்கே 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 போ. இன்னும் என்ன மேய்து, போ. பா பா பா. இங்கே வாங்கடாலே. பா 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 பா. ஒடியா மாலாட்டு, ஒடியா போ. அவன் போனால் பரவாயில்ல, போ. ஃபுல்லாக போய் படுப்போ. இங்கே இருக்கா அப்புறம். இங்கே போ போ, மேய்ஞ்சது போதும், போ போங்க. அவன் வருவான், போ, அடிச்சிடுவான். கஜிடுமா, போமா. நான் விட மாட்டேன், போமா. போதும், போமா. அது மிச்சு தான். போங்க போங்க. எல்லாம் என்னென்ன வேலை திரும்ப பண்ணுறீங்க? போங்கடா உள்ளார. பட, நீ போட ஃபஸ்ட்டு, பட. 2 பேரும் இப்போ சேர்ந்து போங்க, அப்போ தான் போவீங்க. தனியாக விட்டுட்டு போக மாட்டான். சரியான. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அழகு கண்ணெல்லாம் கொஞ்சம் வச்சுருக்கோம். மஞ்சள் கலர் பூக்கக்கூடிய பூவு, அடுத்து கிருஷ்ண கமலம், அடுக்கு நந்தியாவட்டை, கனகாம்பரம், இதெல்லாம் வந்து இந்த சைடும் கொஞ்சம் வச்சுருக்கோம். இந்த கிருஷ்ண கமலம் வந்து கொடியாக படரக்கூடியது. நம்ம வந்து கம்பி வெளியில் ஏற்றி விடலான்ட்டு நம்ம இந்த இடத்துல வச்சுருக்குறோம். அதோட வாசனை நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. பூவுமே நல்லா தான் இருந்துச்சு. கனகாம்பரமும் கொஞ்சம் வச்சுருக்குறோம். அப்புறம் எலுமிச்சங்கன்று, அதுக்கு பக்கத்துலேயே கீரை. இது வந்து கோழிக்கால் கீரைன்னு சொல்லுவாங்க, பசலைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு போடக்கூடிய அவரிப்பொடி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படியே வந்தோம்னா காலையில் பூக்காமல் இருந்துச்சு இல்லையா, பட்ரோஸ், அது வந்து பூத்துருக்கு. இன்றைக்கி வந்து 2 கலரில் பூத்துருக்காங்க. நல்லா டார்க் ரெட்டு கலரும், இன்னொன்று லைட் பிங்க் கலரும் பூத்துருக்கு. இந்த கன்று வந்து மணிமேகலை தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சின்ன சின்ன கண்ணாக எடுத்துகிட்டு வந்தாங்க, நம்ம ஊனி வச்சோம். இது வந்து இந்த ரெட் கலர் வந்து இன்றைக்கி தான் புதுசாக பூத்துருக்கு. இது ஏன்னா இப்போ தான் வச்சு 1 வாரம் ஆகுது. இது வந்து ஒரு இதழில் பூக்கக்கூடியது. இது வந்து பிங்க் கலரில் தான் பூக்குது. அடுத்தது காலையில் மொட்டாக இருந்த செம்பருத்தி மொக்கு வந்து பூத்துடுச்சு. பாருங்கள் எப்படி பிரைட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு அப்படியே பார்த்தோடனே கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியக்கூடிய கலரில் சூப்பராக இருக்குது. இன்னொரு செம்பருத்தியும் வச்சுருக்கோம். அது வெறும் மஞ்சள் கலராக இருக்கும், அந்த நடுப்புற பிங்க் கலர் வராது. நல்ல பளிச்சுன்னு மஞ்சள் கலராக இருக்கும். காலையில் இதில் முளைச்சிருந்த வெண்டி செடியெல்லாம் பிடுங்கினோமா, அப்போ வந்து ட்ரேவை வந்து தூக்கியாச்சு. தூக்குனதுலேருந்து அவரை செடிக்கு வந்து அடியில் வேர் ஓடி இருக்கும் போல இருக்குது. அது வந்து வாடி போச்சுப்பா. தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம், ஒன்றும் ஆகாது. வெள்ளை கலர் சாமந்தி செடி, அடுத்தது ஒயிட் கலர் ரோஸு, பிங்க் கலர் இட்லி பூ கன்று, அடுத்தது கத்திரிப்பூ கலரில் ஒரு ரோஜா செடி. 4 கன்றுமே வைக்காமல் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த செடியை எங்கெங்கே வைக்கணும்னு ஒரு பிளான் பண்ணி தான் வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு நாளைக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். நம்ம பாட்டுக்கு செடியை வாங்கிட்டு வந்துட்டோம்னு இஷ்டத்துக்கு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது கண்ணாப்பண்ணான்னு போயிடும். அதனால்
வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் எங்கெங்கே வைக்கணும்னு ஃபஸ்ட்டு ஒரு மேப் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாத்தையும் வைக்க ஆரம்பித்தோம். இது எல்லாமே ரொம்ப நாளாக யோசனை பண்ணி தான் எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி தான் வச்சுருக்கேன். இது நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த செடி இதெல்லாம். இப்போ காமிக்கிறேன் இல்லையா, இதுதான் கத்திரிப்பூ கலரில் உள்ள ரோஸு. இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் வைக்கல. மீதி எல்லா செடியும் வச்சாச்சு. ஒரு 4 செடி மட்டும் இன்னும் வைக்காமல் இருக்குது. எனக்கு ஒரு பெரிய ஆசை, தோட்டம் ஃபுல்லாக வெறும் பூஞ்செடியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதாங்க மஞ்சள் கலர் வந்து இட்லி பூ. இது தாங்க பன்னீர் ரோஸ். இந்த வாசனை இருக்குது பாருங்கள், அப்படியே நம்மளை சொக்க வைக்கிது. அப்படி ஒரு வாசனையாக இருக்குது அந்த பூ. இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் எல்லாத்துலேயுமே நம்ம ஆட்டோடு சேர்ந்து நம்ம தோட்டத்தையும் பார்க்க போகிறோம். காய்கறி தோட்டம், பூந்தோட்டம் எல்லாத்தையும் சேர்த்தே பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோவுக்கும் ஒரு லைக்கை போட்டு விடுங்கப்பா. நம்ம இப்போ தான் செடியெல்லாம் வச்சு ஒரு 15-20 நாள் ஆகுது. இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகும். எல்லாம் வந்து பூக்கிறதுக்கு வந்து ஒரு 6 மாதம் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் கொடி ரோஸ். இது வந்து பெடிகிரி ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கொத்து கொத்தாக பூக்குது. சூப்பராக இருக்குது. இது நிறையா பூக்குது. ரோஸ் மாதிரியே தெரியல, அப்படியே ஒரே கொத்தில் வந்து 4-5 அப்படின்னு பூக்குது. இதுவும் வந்து பட்டன் ரோஸ் தான், ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸ். இன்னும் ஒரு 3 மாதம் இல்லது குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்குள்ளார நம்ம தோட்டம் வந்து வெறும் பூவாகவே பூத்துருக்கும். அப்போ வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்ப்பா. அதெல்லாம் சரி, வெண்டிக்காய் கண்ணை கொண்டு வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ ஆரம்பிச்சிங்க. வெண்டிக்காய் கன்று வச்சிங்களா இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம கொண்டு போய் வச்சாச்சு. வீடியோ லென்த்தாக இருந்ததுனால அதை காமிக்கிறேன். நாளைக்கு வந்து பார்ப்போம்.